ஒன்றும் இல்லை, நான் எதுவும் லைஃப்பில் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் ஆக்டர் ஆகணும்னு எதிர்பார்க்கல. எனக்கு ஆக்டிங்கே ஆரம்பத்தில் தெரியல. அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அப்போ இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி வந்து பாடி தான். பாடி பார்த்துட்டு என்ன ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து வந்துட்டு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி 150 படம் ஆயிடுச்சு. இடையில ப்ரொடியூஸ் பண்ணேன், டைரக்ட் பண்ணேன், கதை எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் சில அவார்ட்ஸ் கூட கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ இதெல்லாம் எப்படி அப்படியே நடந்து போயிடுச்சு. அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, அப்போ எல்லாம் என்னுடைய படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அப்போ யாரும் வரல, எந்த ப்ரொடியூசர்ஸும் என்கிட்ட வரல. ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படியே நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தான் நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்போ அப்படி தான் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அது கடவுள் புண்ணியத்தில் நல்லா ப்ரூவ் ஆச்சு. படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன். சொல்லிவிடவா அப்படின்னு டைட்டில் என் டாட்டரை வச்சு டைரக்ட் பண்ணுறேன். அதுதான் அதுலேயும் நான் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான் பண்ணுறேன். ஸோ அது வந்து 151வது படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஒரு லவ் ஸ்டோரி. என்னுடைய இமேஜுக்கு டோட்டலி அப்பாற்பட்ட ஒரு கதையாக இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரி. நானும் ரொம்ப வருஷமாக நிறைய லவ் ஸ்டோரிஸ் எழுதி உட்காந்துருந்தேன். ஆனால் எப்படி என்னை வச்சு லவ் ஸ்டோரி எடுக்கிறது எனக்கே ஒரு இதாக இருந்தது. மக்கள் வந்து ஆக்ஷன் 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 வரும்போது லவ் ஸ்டோரியெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து என்னுடைய டாட்டரை வச்சு அந்த ஒரு கதையை எடுக்கிறேன். அதான் அடுத்தது. ஆமாம், இப்போ என்ன வச்சு நான் பண்ணி எனக்கு போர் அடிச்சிருக்கு. நிச்சயமாக வேறு ஆக்டர்ஸை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிளான்ஸ் இருக்குது. கதைக்கு ஏற்ற மாதிரி தானே ஆக்டர்ஸு. அப்புறம் தெரியாது இங்கே நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது எனக்கு அதெல்லாம். இல்லை சாரே நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எதுக்கு திருப்பி டைரக்ஷன் சொன்னால் 1.5 வருஷம் போயிடும். எதுக்கு தேவையில்லாமல் சார் நீங்கள் நடிகனாவே இன்னும் நிபுணன் மாதிரி இன்னும் நிறைய இன்னும் அதை விட நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இருக்கும் பொழுது சார் நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. எப்பயாவது அவர் ஆசைப்பட்டா இது மாதிரி சொல்லி விடவா மாதிரி பண்ணுறேன். சார் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது. இந்த விஷயங்கள் சினிமாவில் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஃபைட்ஸ் ஆகுது சரி, ஒரு ஹார்ஸ் ரைடிங்கில் இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டதுக்காக தான். ஆனால் அதை விட போக போக ரொம்ப திருப்தி ஏன் ஆச்சுன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் நான் திருப்தி அடைய ஆரம்பித்தேன். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு விதவிதமான கேரக்டர்ஸில் அதில் பண்ணேன். அண்ட் பேசிக்கலி வெறும் கேரக்டர் மட்டும் பண்ணால் அந்த திருப்தி ஆயிருந்திருக்காது. அதில் சில விஷயங்கள் ஒரு நாட்டுப்பற்றான சில விஷயங்களும் இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க மெசேஜ் இருக்கக்கூடிய படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஓகே, இந்த மீடியாவில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நாம் இருக்கிற சினிமாவில் தானே, சினிமாவில் இருந்து தானே வெளியே வருது மெசேஜ். நீங்கள் சினிமா படம் பார்த்தா ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் பார்த்தா அது வெளியே தானே போகுது. வெளியே இருந்தா என்ன எங்க எதுக்குங்க அதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எதுக்குங்க இதெல்லாம் நல்ல சினிமாவில் கரெக்டாக இருக்கு. டைரக்ஷன் பண்ணாலே டைம் போய்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நடிகர் அரசியல்வாதிக்கு வேற ஆகணும்னு சொல்றீங்க. நன்றி உங்களுக்கு.